கர்த்தருக்கு பயப்படுறவங்க எங்களுக்கு தேவையில்லைங்க. நீதிமான எங்களுக்கு தேவையில்லைங்க. உண்மை உள்ளவங்க தேவையில்லைங்க. அநியாயம் பண்றதான் தேவை. அக்கிரமம் பண்றவங்க தான் தேவை. நம்மளோட சேர்ந்து குடிக்கிறானா அவனை கூட்டு வச்சுக்கோ. நம்மளோட சேர்ந்து சுகர் பிடிக்கிறானா அவனோட பழகு. நல்லவன் வேண்டாம் வேண்டாம். இதுதான் உலகம். நீங்க பாத்தீங்கன்னா நல்லவங்க கூடி இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கூத்தடிக்கணும்னு குடிக்கணும், சிகரெட் அடிக்கணும் அப்படின்னா எல்லாம் ஒன்னாயிருவாங்க. ஆனா நீ நல்ல காரியத்துக்கு நீங்க கூட்டு பாருங்க, கூட்டம் வராது, ஜனம் வராது, ஒற்றுமை இருக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களை. நான் நல்ல காரியம் செய்யும்போது வாங்கன்னா வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல கூட அவங்களுக்கு ஏதாவது வந்துடும். ஐயோ நம்ம போயிட்டு அவங்க நல்லாயிட்டாங்கன்னா இதுதான் மனுஷனுடைய எண்ணம். அவர் கட்டுகளை வைத்து எரிந்து போட வேண்டிய தேவ வேண்டாங்க, கடல் வேணாங்க, எனக்கு கடவுள் எதுக்குங்க, எனக்கு உண்மை எதுக்குங்க, பொய்யை கொடுங்க, பொய் பத்திரம் கொடுங்க, ஏமாத்துறத கொடுங்க, நான் ஏமாந்து திரிகிறேன். இருதயத்தில் சமாதானத்தை தேடி ஓடுறது கிடையாது, சமாதானம் பண்ணுகிறது கிடையாது. ஜனம் இருமாப்படைந்து இருக்குது, சுயநலத்தில் இருக்குது. ஜனத்துக்குள்ள சமாதானம் இல்லை, மக்கள் மத்தியில் சமாதானம் இல்லை. ஏன்னா அவர் நீதிமான்கள் நேசிக்கிறது இல்லை. நீதிமான்கள் பெருகும் பொழுது சமாதானம் பெருகும். இயேசுவை அறுத்து விட்டுருணும். அவர் வளர்றது பிடிக்கல ஜனங்களுக்கு. அவர் வளர்கிறது அங்க இருக்க மக்களுக்கு, அங்க இருக்க ஆசாரியர்களுக்கு, அங்க இருந்த பெரிய பெரிய தலைகளுக்கு இயேசு வளர்கிறது அவருக்கு பின்னால கூட்டம் போகிறது பிடிக்கல. கட்ட அடிச்சிடலாம், அவரை கொண்டு போட்டுடலாம். இந்த உலகம் நீதிமான கொண்டு போட்டிருக்க, உண்மை உள்ளவர்களுக்கு கொண்டு போட்டுருவோம். ஆனா நம்ம நீதிமானா இருக்கிறத விட்டு விடவே கூடாது. நம்ம நீதிமானா இருக்கும் பொழுது இந்த உலகத்துல ஒரு சில நேரங்களில் சூழ்நிலைகள் மாறிடலாம், நம்ம அறுக்கப்பட்டு போட்டு போயிடுவோம். ஆனா அதற்கு பலன் மரணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா பார்ப்போம். அநேகர் மரணத்தை நினைத்து கொடுத்து ஒரு யோசனை இருக்கிறதில்ல. ஆனா மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை கண்டிப்பா உண்டு. அதில் மாற்றமே அல்ல, அதில் மாற்றமே இல்லை. மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை உண்டு, மரணத்துக்கு அப்புறம் தெய்வீக வாழ்க்கை உண்டு. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த உண்மைக்கும் தவறுக்கும் கண்டிப்பாக அதனால நம்ம கண்டிப்பாக கவலைப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.